வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, மயில் வந்துட்டு வக்கீலை கூட்டிக்கிட்டு நேராக ஹீரோவை ஜாமீனில் எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அங்கேருந்து வராரு. ஆனால் அங்கே வந்துட்டு அதிகாரி வக்கீலை பார்த்துட்டு கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு மயில் சொல்கிறாரு, சார் என்ன இப்படி பேசுகிறீங்க, எங்கள் சகலையை வந்துட்டு ஜாமீனில் வெளியில் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இதை கேட்டதும் அந்த அதிகாரி சொல்கிறாரு, யோ என்னையா ரொம்ப சுலபமாக ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி அந்த பையன் ஒரு பொண்ணை கடத்திட்டு நீங்கள் வந்து புகார் எடுத்து அந்த பையனை கைது பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணே வந்துட்டு என் புருஷனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட வந்துட்டு நியாயமே இல்லை. சீக்கிரம் அந்த பொண்ணை அந்த பையனை வெளியில் விடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்கள் மேலேயே நாங்கள் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கோம். அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, யோ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க, நான் கண்டிப்பா இவனை வெளியில விடுவேன் அப்படின்னு மட்டும் நீ நினைக்காத. அப்ப வக்கீல் சொல்றாரு, என்னையா நீ பேசுறத பார்த்தா யாருக்கிட்டேயோ நீ பயங்கரமா காசு வாங்கிட்ட மாதிரி தெரியுது, காசு வாங்கிட்டு தான் நீ இப்படி பண்றியா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, யோ ஆமையா, காசு வாங்கிட்டு தான் நான் இப்படி பண்றேன். என்ன நடந்தாலும் சரி அவனை கண்டிப்பா நான் வெளியில விடவே மாட்டேன். தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காம இப்ப வெளியில போறியா இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த வக்கீல். அப்ப வக்கீல் வந்துட்டு நேரா அந்த மயிலை பார்த்து, இங்க பாருங்க, இவர் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நல்லாவே காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் மயில் கேட்குறாரு, சார் அப்புறம் என்னதான் சார் பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதன்படி நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மயில் கேட்குறாரு, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, வெளியில வாங்க சொல்றேன் அப்படின்னு அவரை அங்கேருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. வெளியில கூட்டிட்டு போயிட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு நேர்மையான முறையில அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். ஸோ நம்ம இதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணா மட்டும்தான் அவனை வெளியில விட முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பொண்ணு ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு போராட்டத்தை ஆரம்பிங்க. அந்த பொண்ணு போராடுனுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரும். இந்த அதிகாரி பண்ணிக்கிட்டு இருக்கிற தவறு கூட வெளியில தெரிய வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கார்த்தியை வெளியில விடுற மாதிரி ஆகிரும். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரி ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நான் ரேவதி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி சகலைய வெளியில கொண்டு வரத்துக்கு நான் வக்கீல வச்சு பேசினேன் ரேவதி, ஆனா அவன் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அவன் கண்டிப்பா ரொம்ப பெரிய இடத்துல காசு வாங்கிட்டான் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி செய்யி, இது வக்கீல் நமக்கு கொடுத்த ஒரு யோசனை தான். நீ போராடல அப்படின்னா கண்டிப்பா உன் புருஷனை வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீ போயிட்டு போராடுறியா அப்படின்னு. உடனே அவர் ரேவதி சொல்றாங்க, என் புருஷனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, நான் போராடுறேன் அப்படின்னு. ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்புறாங்க, போராட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நேரா இங்கேருந்து வந்து எதுக்கும் அதிகாரி கிட்ட ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு ரேவதி நேரா அதிகாரியை போய் பாக்குறாங்க. அதிகாரி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னே அவனை வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து நிக்கிற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என் புருஷன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னும் நீங்க வந்துட்டு அவரை கைது பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவரை இப்ப வெளியில விட போறீங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னா உன்னையும் தூக்கி உள்ள போடுற மாதிரி ஆகிரும், போ வெளியிலே அப்படின்னு. அப்ப ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி தயவு செஞ்சு போயிரு ரேவதி, அதான் உனக்கு நல்லது. இவங்களால நீ எந்த பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டாம் ரேவதி, போ ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் மாமா, உங்களை எப்படி வெளியில கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு
ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என் புருஷன் வெளியில வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. இத பார்த்துட்டு அதிகாரி எதிர்ச்சியாகி, "ஏய்! இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க? நீ என்னதான் உட்கார்ந்திருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு நீ வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நான் கண்டிப்பா என் புருஷன வந்துட்டு ஆ நீங்க அனுப்புற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இதனால எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவால்ல" அப்படின்னு. அதே நேரத்துல மயிலு என்ன பண்றாருன்னா, நேரா ஊர் தலைவர்கள வந்து பார்க்குறாரு. ஊர் தலைவர்கள் மயில பார்த்து, "என்ன தம்பி ஒரே பதட்டமா வந்திருக்கீங்க?" அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, "இது மாரி நீங்க வந்துட்டு இங்க கார்த்திய வந்து எவ்வளவு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க கார்த்தி மாப்பிள்ளைய அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. அவரு ஒரு பொண்ண கடத்தினதா வந்து புகார் குடுத்திருக்காங்க." இத கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன தம்பி சொல்றீங்க? கார்த்தி தம்பி மேல இவ்ளோ பெரிய பழி போட்டிருக்காங்களா? யாருக்கு இவ்ளோ தைரியம்?" அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, "வேற யாரு? அத்தை தான். அவங்களுடைய பொண்ண இது மாரி கடத்திட்டதா புகார் குடுத்திருக்காங்க." இத கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ராஜா. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "தம்பி கண்டிப்பா விடமாட்டோம் தம்பி. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்துட்டு நேரா அதிகாரிய பார்த்து, "இங்க பாருங்க சார். கார்த்தி தம்பி என்ன தப்பு பண்ணாரு? அவரு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரு இந்த ஊருக்கு எவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா? அவரு எவ்ளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரு போயிட்டு ஒரு பொண்ண கடத்துனதா புகார் குடுத்துருக்காங்க. அதையே நீங்க எடுத்திருக்கீங்களே" அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்றாரு, "யோவ்! உனக்கு எதுவும் தெரியாது. அவன் ஒரு பொண்ண கடத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கான். அதனால தான் அவன நாங்க கைது பண்ணோம்" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க. புகார் குடுத்தது எங்க அம்மா. இது மாரி என்னதான் அவரு கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் குடுத்துருக்காங்க. ஆனா நானே இங்க நின்னு என் புருஷன வெளியில விட சொல்றேன். நீங்க என்னடான்னா யார்கிட்டயோ காச வாங்கிட்டு இப்படி பண்றீங்க. மரியாதையா என் புருஷன வெளியில விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாரு, "இங்க பாருங்க. நீங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி, கண்டிப்பா அவன வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இல்ல நான் போக மாட்டேன்" அப்படின்னு. ஊர் தலைவர்கள் ரேவதிய பார்த்து, "இங்க பாரும்மா, நீ கவலைப்படாத. கார்த்தி தம்பிய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்ம யாருமே இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். உன் கூட சேர்ந்து நாங்களும் போராடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட உட்காந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு அதிகாரி அதிர்ச்சி ஆகுறாரு. "என்னது வந்தவனுங்களும் போராட ஆரம்பிச்சுட்டானுங்களே" அப்படின்னு. நிறைய ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. எல்லாருமே சேர்ந்து நேரா எப்படியாவது கார்த்திய வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இத பார்த்துட்டு அதிகாரி ஷாக் ஆகுறாரு. "என்னடா இது? வர வர கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த கூட்டத்த இன்னும் அதிகமாக்க கூடாது. இவங்கள எல்லாம் அடிச்சு இப்பவே துரத்தணும்" அப்படின்னு பக்கத்துல உள்ள கான்ஸ்டபிள் கிட்ட, "கான்ஸ்டபிள் 5 நிமிஷத்துல இங்க யாருமே இருக்கக்கூடாது" அப்படின்னு. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவரு சந்திராவுக்கு ஃபோன் பண்றாரு. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு, அந்த டிரைவர் பையன் உள்ளார தானே இருக்கான்? யாருக்கும் ஜாமீன் குடுக்கலையே" அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, "மேடம், அதெல்லாம் 2, 3 வக்கீல் வந்துட்டானுங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஜாமீன் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். இதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அவங்க எல்லாரும் இப்ப வெளியில ஊர் மக்கள் நெறைய பேரு சேர்ந்து கார்த்திய வெளியில விட சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு. இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இத கேட்டதும் அந்த சந் சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. அந்த டிரைவர் பயல மட்டும் வெளியிலே விடக்கூடாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி" அப்படின்னு. இத கேட்டதும் அந்த அதிகாரி சொல்றாரு, "சரி, இப்ப என்ன மேடம் பண்றது? யோசனைய நீங்களே சொல்லிருங்க" அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "இங்க பாருங்க. அங்க இருக்கிற வரைக்கும் தானே கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க யாருன்னு காட்டுங்க. அவங்கள அடிச்சு தொரத்திட்டீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. ஸோ கண்டிப்பா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. நீங்க அடிச்சு தொரத்துங்க" அப்படின்னு. உடனே அந்த அதிகாரி சொல்றாரு, "மேடம், இதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க. என்ன ஆனாலும் பரவால்ல. கண்டிப்பா வந்துட்டு அந்த டிரைவர் பையன் மட்டும் வெளியில வரவே கூடாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு வேலை பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வேலைய கூட உங்களுக்கு நான் கரெக்ட்டா வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருவேன். சரியா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு" அப்படின்னு. இத கேட்டதும்
அந்த அதிகாரி சொல்றாரு, சரிங்க மேடம். அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறவனுங்க எல்லாரையுமே நான் அடிச்சு துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து வெளியில வராரு. வெளியில வந்துட்டு மைக்ல சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சட்டத்துக்கு எதிரா இந்த இடத்துல உட்காந்து இங்க வேலைய செய்ய விடாம தடுக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் கடைசி எச்சரிக்கை சொல்றேன். எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்லைன்னா நாங்க சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிற மாரி வரும். அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கிடுங்க. நாங்க இந்த இடத்த விட்டு ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு. உடனே அதிகாரி சொல்றாரு, அப்படியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே தானா எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னும் 2, 3 கான்ஸ்டபிள்ஸை கூப்பிடுறாங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததோட அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. எல்லாரையுமே இந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்துங்க அப்படின்னு. உடனே அந்த இடத்துல இருந்து எல்லாரையுமே அடிச்சு துரத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய அதிகாரி வராரு. பெரிய அதிகாரி வந்துட்டு, யோ, இங்க என்னையா நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அவரு ஸ்டக்குன்னு எல்லாரையும் ஸ்டாப் பண்றாரு. அப்போ அதிகாரி கேக்குறாரு, யோ, என்னதான்யா நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சார், இது மாதிரி என் புருஷன் மேல பொய்யான புகார் போட்டு இவங்க கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க சார். நீங்க தான் எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் சார். இங்க பாத்தீங்களா, இங்க எல்லாரையுமே இந்த அதிகாரி தாக்கியிருக்காங்க. இதை கேட்டதும் பெரிய அதிகாரி அதிர்ச்சியாகி நேரா அவர்கிட்ட, யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார், இது மாதிரி அவன் அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினதா எங்ககிட்ட புகார் கொடுத்தாங்க சார். அதன் அடிப்படையில தான் நாங்களே கைது பண்ணோம். அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்காக இப்படியா பண்ணுவ? இந்த பொண்ணே வந்துட்டு என் புருஷன் என்னை எந்த வகையிலையும் கொடுமைப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்குது. நீ என்னடான்னா அவங்க மேல இவ்வளோ பெரிய பழிய போடுற. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையனை ரிலீஸ் பண்ற, இல்லைன்னா நீ ரொம்ப பெரிய பிரச்சனைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்படி தேவையில்லாம புகார் கொடுத்த இந்த லேடியோட, இந்த பொண்ணோட அம்மாவையும் நீ கைது பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்கள நீ கைது பண்ணியே ஆகணும் பொய் புகார் கொடுத்ததுக்காக. அதுக்கு அவர் சொல்றாரு, சார், என்ன சார் இப்படி திடீர்னு சொல்றீங்க? இவன் வந்துட்டு சரியானவன் அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு பொண்ணையே வந்துட்டு கஷ்டப்படுத்தியிருக்கான், அவனை வந்து வெளியில விட சொல்றீங்களா? அதுக்கு அதிகாரி சொல்றாரு, யோ, உன் நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நீ 2, 3 இடத்துல இருந்தே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க. எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். காசு வாங்கிக்கிட்டு எவன் வந்துட்டு என்ன வேலை செய்ய சொல்றானோ அதை செஞ்சுட்டு காசுக்காக நீ எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்ப. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ வந்துட்டு இதுல தலையிடாத. அந்த பையனை வெளியில விடுறதுக்கான வழிய பாரு. ஒருவேளை நீ அந்த பையனை வெளியில விடல அப்படின்னா கண்டிப்பா நீ ரொம்ப பெரிய பிரச்சனைய அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். நீ இந்த வேலையை விட்டே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்பவே சோகத்துல இருக்காரு. என்னடா இது, இன்னமும் நம்மளை வெளியில விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா அந்த பெரிய அதிகாரியை பார்த்து, சார், நீங்க தான் சார் இதுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். எங்க அம்மா மேல ரொம்ப பெரிய தப்பு தான் சார். எங்க அம்மா தான் வந்துட்டு என் புருஷனையே கைது பண்றதுக்கான ஒரு வழி பண்ணாங்க. ஸோ அவங்கள நீங்களும் சும்மா விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பெரிய அதிகாரி ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, நீ கவலைப்படாத, நாங்க கண்டிப்பா வந்துட்டு அவரை வெளியில விட்டுடுறோம், நீ வாமா உள்ளார அப்படின்னு போயிட்டு நேரா அந்த அதிகாரியை பார்த்து, யோ கான்ஸ்டபிள், அந்த சாரை வெளியில விடு அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி நேரா போயிட்டு கேட்டை திறக்கிறாரு. அப்போ ஹீரோ வெளியில வந்துட்டு நேரா அந்த அதிகாரியை பார்த்து, நான் அப்பவே சொன்னேன். அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என் மேல எந்த தப்புமே இல்லை. இப்படி அநியாயமா என் மேல இவ்வளோ பெரிய பழி போடுறீங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். பட் நீங்க கேட்கவே இல்லை. இப்ப பாத்தீங்களா, நீதி தான் ஜெயிச்சது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. அதுக்கு அவரு அமைதியா நிக்கிறாரு. அப்போ ஹீரோ பெரிய அதிகாரி கிட்ட வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க கிராமத்து மக்களையும் என்னோட கௌரவத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க நேர்மையா இருந்ததுனால தான் இன்னைக்கு என்னை வெளியில விட முடிஞ்சிச்சு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, சாரி சார்,
இவன் காசை வாங்கிக்கிட்டு இப்படி பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கல சார். பட் இவன் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கான் சார். திருந்திருவான் அப்படின்னு நினச்சி தான் இவனை வந்துட்டு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவான் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. ஆனா கவலைப்படாதீங்க சார். இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அத நாங்க கிடைக்க வச்சுருவோம். இவன வந்துட்டு கண்டிப்பா நாங்க இனிமே வந்து விடமாட்டோம். இவன் மட்டும் யாரு காசு குடுத்து இப்படி பண்ணது அப்படின்னு எங்ககிட்ட தெரியப்படுத்தாம இருந்தா, கண்டிப்பா இவன வெளியில விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி பேசுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சார், இது என் அத்தையோட வேலை தான் சார். பட் அவங்கள தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு எதுவும் தண்டிச்சிராதீங்க சார்." அப்ப அதிகாரி சொல்றாரு, "சார், என்ன சார் இவ்ளோ பெருந்தன்மையா இருக்கீங்க? அந்த அளவுக்கெல்லாம் எங்களால இருக்க முடியாது சார். எங்களோட நேரத்த செலவு பண்ணியிருக்காரு. எங்களோட கடமைய வந்து செய்யறதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுவும் காசு குடுத்து இந்த மாரி ஒரு தப்பான முறையில பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா எங்களால முடியாது சார். தப்பு பண்ணவங்களுக்கு நாங்க தண்டனை வாங்கி குடுத்து தான் ஆகணும். ஸோ சாரி சார். இந்த விஷயத்துல உங்க பேச்ச எங்களால கேட்க முடியாது" அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா ஹீரோவ பார்த்து, "மாமா, நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? உங்க மேல புகார் குடுத்து உங்கள பிடிச்சு குடுத்தாங்களே எங்க அம்மா. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க பேசாப்புல அமைதியா இருங்க மாமா. இத எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்" அப்படின்னு. இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம ஹீரோ. "என்ன ரேவதி இப்படி பேசுற? அத்தை மேல அதுக்காக இப்படி புகார் கொடுக்க முடியுமா?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, நீங்க அமைதியா இருங்க. அம்மா மேல புகார் கொடுக்கறது தான் சரியா இருக்கும். நானும் அம்மா அப்ப திருந்திருவாங்க, இப்ப திருந்திருவாங்க அப்படின்னு நானுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். பட் அம்மா வந்துட்டு திருந்துற மாரியே தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை குடுக்கணும் அப்படின்னா இதுதான் சரி. மாமா, நான் விடமாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தண்டனைய குடுக்கறது தான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அதிகாரிங்கள பார்த்து, "இங்க பாருங்க சார், என் புருஷன் கண்டிப்பா வந்துட்டு புகார் குடுக்க மாட்டாரு. அவருக்கு பதிலா நான் புகார் குடுக்குறேன்" அப்படின்னு ரேவதி பேப்பர்ஸ எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா மேல புகார் குடுக்குறாங்க. அப்போ அதிகாரி நேரா அந்த புகார் எடுத்துக்கிட்டு, "இங்க பாரும்மா, நீ சொன்ன மாரியே உங்க அம்மா தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ ஆதாரத்தோட சொல்லிட்ட. ஸோ அவங்கள நாங்க கைது பண்றோம்மா." அப்ப ரேவதி சொல்றாங்க, "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா ஹீரோவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இத பார்த்துட்டு ஊர் தலைவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவ வெளியில கொண்டு வந்தாச்சு அப்படின்னு. ரேவதி நேரா ஹீரோவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க பாட்டி வந்துட்டு 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டி அங்கேருந்து வெளியில வந்துட்டு ஹீரோவ பார்த்து, "ஐயா பேராண்டி, அங்கேயே நில்லுயா. நீ வந்துட்டு உன் மேல நெறைய திருஷ்டி பட்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் உனக்கு அடுத்தடுத்து இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரேன்யா, இருயா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, இது மாரி நான் ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிட்டேன். அது பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அம்மாவுக்கு ஒரு பாடத்த கற்பிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன்." அப்ப பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா பண்ண?" அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, இது மாரி அம்மா வந்துட்டு இப்படி பொய்யான புகார் என் புருஷன் மேல குடுத்தாங்கல்ல. இது மாரி அம்மா வேணுக்கும்னே இப்படி பண்ணாங்க. என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா மேலேயே ஒரு புகார் குடுத்துட்டு வந்துட்டேன். இதனால அதிகாரிங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவ கைது பண்ணிருவாங்க." இத கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. "அம்மாடி, என்ன காரியம் பண்ணியிருக்க?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "ஆமா பாட்டி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கண்டிப்பா தண்டனைய அனுபவிச்சு தான் பாட்டி ஆகணும். எவ்வளோ நாள் இப்படியே நான் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? என் புருஷன இந்த அளவுக்கு அவங்க அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா வந்துட்டு அவங்க பதில் சொல்லி தான் பாட்டி ஆகணும். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் பாட்டி. பட் இது என்ன பொறுத்தவரைக்கும் சரி பாட்டி." அப்ப ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, நான் இந்த விஷயத்த பத்தி ரேவதி கிட்ட பேசி பார்த்தேன். அவ என்னடான்னா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கா. ஸோ என்னால அவகிட்ட இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியல. உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாட்டி." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா பேராண்டி, ரேவதி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கியா? ஏன்னா ஈஸ்வரி அந்த அளவுக்கு வந்து ரேவதிய கஷ்டப்படுத்தியிருக்கா. அதனால தான் ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா." அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பாட்டி. எங்க நீங்க என் மேல கோவப்பட்டுருவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க புரிஞ்சுகிட்டு பேசுனத பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு பாட்டி." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ரேவதி, அது மட்டும் இல்ல. நீ அப்படி புகார் கொடுத்ததுனால கண்டிப்பா உன் அம்மா இத விட அதிகமாவே உன் மேல கோவப்படுவாளே." அப்ப ரேவதி சொல்றாங்க, "பாட்டி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க.
ஆனா என் புருஷனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்ததுக்கு அம்மா கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் பாட்டி. அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு அதிகாரிங்களை காமிக்கிறாங்க. அப்போ பெரிய அதிகாரி இவரை பார்த்து, இங்க பாரு, இனிமே உனக்கு இங்க வேலையே இல்லை. இப்படி காசு வாங்கிக்கிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்க. இனிமே உனக்கு இங்க வேலையே இல்லை, கிளம்புற அப்படின்னு சொல்ல, அவரு பெரிய அதிகாரியை பார்த்து, சார் சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா அந்த லேடிய நான் கைது பண்ணிட்டு வரேன் சார். அப்ப இவரு கேக்குறாரு, சரி, அப்ப உடனே போயிட்டு கைது பண்ணிட்டு வா. இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள விடவே கூடாது. அவங்களால எவ்வளவு பொது சொத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி அவங்க தப்பா புகார் கொடுத்ததுனால, சரி கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. வாசல்ல ஜீப் சத்தம் கேட்கறத பார்த்துட்டு ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, வாசல்ல ஜீப் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, என்னென்ன போய் பாரு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிக்கா அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில இருந்து பார்த்தா அதிகாரி வந்துகிட்டு இருக்காரு. சந்திரா அதிகாரியை பார்த்து, சார் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, என்ன வேலை உங்களுக்கு இங்கே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்க அக்கா ஈஸ்வரிய கைது பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. எனது, என் அக்காவை கைது பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என் அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க அக்கா வந்துட்டு ஒரு பொய்யான புகார் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய பொது சொத்து பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் காயம் பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா கொடுத்த பொய் புகார் தான். அதனால அவங்கள கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னையா இப்படி பேசுற, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன், நீ என்னடா நான் இப்படி பேசுற. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க பணம் கொடுத்ததுனால என் வேலையே போக பார்த்துச்சு. நான் வந்துட்டு என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கேன், தடுக்காதீங்க. இப்போ உங்க அக்கா எங்க அப்படின்னு. அப்போ சந்திரா இங்கேருந்து ஓடி வராங்க. அக்கா, அக்கா, உன்னை அதிகாரிங்க கைது பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகி எந்திரிக்கிறாங்க. அதிகாரி உள்ள வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, என்ன காரணத்துக்காக என்னை கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நீங்க உங்க பொண்ணை வந்துட்டு அவர் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதனால உங்க பொண்ணு வந்துட்டு உங்க மேல புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த புகாரே வந்துட்டு போலியான புகார். இது மாதிரி ஊர் மக்கள்லேருந்து பொது சொத்துலேருந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம், பொய்யான புகார் கொடுத்ததற்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, யோ, நீ காசை வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் காசை வாங்கினதே ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா அவங்கள எங்க கூட வர சொல்லுங்க. அப்படி அவங்க வரல அப்படின்னா அவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சி இந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போற மாதிரி வரும் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இதுக்கு மேல அதிகாரிங்க கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு நம்மளை ரொம்பவே கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, நீங்க யாரையும் வந்துட்டு இழுத்துட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்புறாங்க. அப்போ அதிகாரி ஈஸ்வரியை கைது பண்ணி கூட்டிட்டு இதை பார்த்துட்டு சந்திரா செம்மையா சந்தோஷப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அக்கா காரியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவள் பொண்ணு மூலமாகவே அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது ஈஸ்வரி வந்துட்டு நேராக அந்த இடத்துலேருந்து போகும் பொழுது சந்திரா பின்னாடியில இருந்து, அக்கா நீ கவலைப்படாதக்கா, உன்னை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் லாயரோட வரேன்க்கா அப்படின்னு சொல்லி சந்திரா பேசுறாங்க நடிச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியா அதிகாரிங்க கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டு நேரா செல்லுக்குள்ள அடிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய அதிகாரி அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, இந்த ஊருக்கே நீங்க தலைவி அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் நீங்க இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்ப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உங்க பொண்ணு அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏன் இப்படி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. அதனாலதான் வந்துட்டு நான் அப்படி முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு என்ன மாதிரி வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அவ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே
கோவப்படுறாங்க அதிகாரி. செஞ்சதே தப்பு. அதுல நியாயம் வேற பேசுறியாம்மா? நீ எல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு தகவல் தெரிய வருது. அவங்க அம்மாவ கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேவதி என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. நேரா அதிகாரிய பார்த்து, "வணக்கம் சார். எங்க அம்மாவ கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்கல்ல. ஸோ எங்க அம்மாவ பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் அனுமதி குடுக்குறீங்களா?" அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, "சரிங்கம்மா போய் பாருங்க" அப்படின்னு. ரேவதி அங்கேருந்து வந்துட்டு நேரா அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, "ஏண்டி உன்னை இத்தனை வருஷமா தூக்கி வளர்த்தேன். என்னை விட உனக்கு அவன் முக்கியமா போயிட்டான்னு. அவனுக்காக என்னையவே நீ அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு குடுத்துட்டியல்ல. அப்போ உனக்கு நான் சுத்தமா முக்கியமே இல்ல அப்படின்னு தானே அர்த்தம்" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "என்னம்மா இப்படி பேசுற? என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னா அது நீதாம்மா. நல்லது, கெட்டது எல்லாமே நீதாம்மா எனக்கு பண்ணியிருக்க. ஆனா இப்ப நான் எதுக்காக இப்படி பண்றேன் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? நான் என் புருஷன் மேல ரொம்ப லவ்வோட இருக்கேன். அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல பாசமான தாயா இருந்தா அப்படின்னா, நீ என்ன கண்டிப்பா அவர் கூட சேர்ந்து வாழ விட்டுருப்ப. அத விட்டுட்டு அவர் மேல இப்படி பொய்யான ஒரு புகார போட்டு, அவர அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு குடுத்து, அத்தன பேருக்கு முன்னாடி இப்படி அவமானப்படுத்தின. அவரு ஒரு நாள் ஃபுல்லா ஜெயில்லயே இருந்தாரு. அவர பார்க்கறதுக்கு எவ்ளோ கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு? அவரு நம்ம குடும்பத்துக்கு என்னம்மா துரோகம் பண்ணியிருக்காரு? அவரால நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்ல நன்மை தான் அடைஞ்சிருக்கும். யாருமே எந்த விதத்துலயுமே கஷ்டப்படவே இல்ல. எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா நீங்க ஏம்மா இப்படி பண்ணீங்க? அவரு மேல நீங்க புகார் குடுத்தது ரொம்ப பெரிய தப்புமா" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருடி, உனக்கு வந்துட்டு அந்த டிரைவர் பையன் முக்கியமா போயிட்டான். அதனால தான் உனக்கு இன்னைக்கு நான் வில்லியா தெரியிறேன்." அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு சுயநலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. பெத்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்கல. அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, என்ன இழந்துட்டீங்க. அடுத்ததா அப்பா, தங்கச்சி, அக்கா எல்லாரையும் இழக்கறதுக்குள்ள தயவு செஞ்சு உங்களோட முடிவ மாத்திக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உங்க தங்கச்சி உங்ககிட்ட பல விதத்துல பல விஷயங்கள சொல்லி இன்னுமே பிரச்சனைய பெருசாக்கிக்கிட்டே போறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க தங்கச்சி சொல்றதையே நீங்க நம்பாதீங்க. இதனால நீங்க ரொம்ப பெரிய பாதிப்படைவீங்க." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிய பத்தி என்கிட்டயே நீ குறை சொல்லாத. எனக்கு அம்மா மாரின்னா அது என் தங்கச்சி. ஸோ என் தங்கச்சிய பத்தி நீ ஏதாவது குறை சொன்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் ரேவதி" அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. சந்திராவ பார்த்ததும் ரேவதி சந்திராவ பார்த்து முறைக்கிறாங்க. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு ரேவதிய பார்த்து, "என்னடி நாடகம் போடலாம் அப்படின்னு வந்திருக்கியா? நீ என்ன நாடகம் போட்டாலும் கண்டிப்பா என் அக்கா வந்துட்டு நம்ப மாட்டாடி" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "சித்தி, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ரொம்பவே பயப்படுவீங்க. ரொம்பவே கஷ்டப்படுவீங்க சித்தி" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு தெரியும். நான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் என் தங்கச்சி கூட. சரி சந்திரா, எனக்கு ஜாமீன் கொண்டு வந்தியா?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "அக்கா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்க்கா. இன்னும் 1 மணி நேரத்துல உன்ன வந்துட்டு நான் வெளியில கொண்டு வந்துருவேன். நீ கவலைப்படாதக்கா" அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, "பாத்தியாடி, என் தங்கச்சி என்னை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்னை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இதுலேருந்தே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுடி" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா புரியாதுக்கா. இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லக்கா. நீ வாக்கா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வந்துட்டு வெளியில கூட்டிட்டு போயிடுவேன்க்கா." இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, "அம்மா, பார்க்க தானே போறேன். சித்தி எவ்வளோ சீக்கிரம் உங்களை வெளியில கொண்டு வராங்க அப்படின்னு. சித்தியோட ஆசையே உங்களை உள்ளார வச்சிருக்கணும் அப்படின்னு தான். பட் நீங்க வந்துட்டு சித்தியை நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல சித்தி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய அன்னைக்கு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோவத்தோட பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, அவ அப்படிதான்க்கா பேசிட்டு போவா. ஆனா நீ வெளியில வரத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான்க்கா வந்திருக்கேன். நீ கவலைப்படாத." ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி சந்திரா" அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க நேரா வீட்டுக்கு. இன்னொரு பக்கம் அங்க ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரிய பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ அதிகாரி கிட்ட, "இங்க பாருங்க, இது மாரி என் ஒய்ஃப் ரேவதி வந்து அவங்க அம்மா மேல உள்ள கோவத்தினால அவங்க அம்மாவையே
இப்படி புகார் கொடுத்துட்டா. அதை நான் வாபஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அத்தையை வெளியில விடுங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி அங்கேருந்து கத்துறாங்க, இங்க பாருங்க, அவன் வந்துட்டு அவன் வந்துட்டு என்னை வெளியில விடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்க யாரும் அவன் பேச்சை கேட்காதீங்க. என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து ஜாமீன் கொண்டு வந்துருவா. இவனால வெளியில வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என் டிரைவர் பயலே, நான் உன்கிட்ட வந்துட்டு உதவி கேட்டேனா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. எவ்வளோ நேரம் இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வெளியில வந்துருவேன். என்னை பத்தி நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நீ யாருடா வந்துட்டு என்னை பத்தி கவலைப்பட? இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்ப போறியா இல்லையா? என் பொண்ணு இன்னைக்கு என்னை எதிர்த்து என்னையவே கொண்டாந்து அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னா, அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? நீதான். உன்னால தான் என் பொண்ணு இன்னைக்கு என்னையவே அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கா. ஸோ நீ வ நீ தயவு செஞ்சு என் முகத்துல முழிக்கவே முழிக்காத, கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ அதிகாரி நேரா ஹீரோவை பார்த்து, சார், அவங்களே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அவங்கள கட்டாயப்படுத்தி வந்துட்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை சார். அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, சாரி ரேவதி, என்னால தான் இப்படி நடந்துக்கிட்டா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு பேசாத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்கணுமா? எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியான மாயா0788, இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ஓவரை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.